ஒரு பேர் கொடுக்கிறாரு. என்ன? நீங்க அம்பாசடரா இருக்கிறீங்க. பக்கத்துல இருக்கும் பார்த்து சொல்லலாமா, நீங்க தான் ஆண்டவர் பிள்ளையா ஒரு அம்பாசடரா இருக்கிறீங்க. அம்பாசடர்னா என்ன? ஸ்தானாதிபதியா இருக்கிறோம். கன்னடத்துல என்ன சொல்லுகிறது? ராயபாரிகளு. 2 கொரிந்தியர் 5:20 வசனம் சொல்லுகிறது, ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து. ஹல்லேலூயா. யாருக்காக? யாருக்காக? Then we are ambassadors for Christ. கிறிஸ்துவுக்காக நீங்களும் நானும் ஸ்தானாதிபதிகளா இருக்கிறோம். அவரை நானும் நீங்களும் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும். இந்திய தூதுவர் வேற ஒரு இடத்துல இருந்து இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்துறாரு பாருங்க, அம்பாசடரா இருக்காரு பாருங்க. இந்திய தூதரகம் இது சொல்லிச்சு, இந்திய தூதுவரகம் அதை பேசிச்சு, அவங்க போய் அங்க பேசுனாங்க. நியூஸை கேட்கிறோமா? என்ன? இந்தியாவுக்காக இந்திய தூதுவர், இந்திய அம்பாசடர் இன்னொரு நாட்டுல போய் நமக்காக நம் சார்பாக அவர் பேசுகிறார். அதை போல அதை விட மேலாக இந்த தேவாதி தேவனுக்கு நானும் நீங்களும் அம்பாசடரா இருக்கிறோம், ஸ்தானாதிபதிகளா இருக்கிறோம். இந்த ஸ்தானாதிபதி எந்த அளவுக்கு சமநிலையோடு வாழ வேண்டும் என்பது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்றோம்? அவருடைய அம்பாசடர் போல வாழ்றோமா? கவனிக்க, என்ன அவருடைய அம்பாசடர் மாதிரி வாழ்றோமா? அவருடைய ஸ்தானாதிபதியா நம்ம வாழ்றோமா? இல்லங்க, அதை மறந்துட்டு வாழ்றோம். அது மனசுல ஒரு பொருட்டே இல்லாம வாழ்றோம். நான் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி, நான் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி, நான் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதியாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். சமநிலை வகிக்கிறோமா? பேலன்ஸா வாழ்றோமா? நம்ம வேலை, நம்ம குடும்பம், நம்ம வியாபாரம், நம்ம சொல்லி நமக்கே தான் கவனம். கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியா எங்க என்னைக்குங்க நாங்க நடக்கிறோம் இந்த உலகத்துல? சிலர் ஊழியத்தை ஆரம்பிச்சாலும் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி கிடையாது. ஊழியத்துல இருப்பாங்க, ஆனா கிறிஸ்துவுக்காக இருக்க மாட்டாங்க, பணத்துக்காக தான் இருப்பாங்க. கவனிக்கிறீங்களா? representation matters. be balanced. இப்போ ஒருத்தர் புதுசாக கிளம்பிட்டு இருக்காரு, நான் பார்க்குறேன். அதை நேற்று திடீர்னு அதை பார்த்தேன். திடீர்னு அது ஒரு கண்ணில் மாட்டுச்சு. என்னடான்னு சொன்னால், அவர் ப்ராஃபட்டிக் ஸ்கூல் நடத்துகிறாராம். என்ன நடத்துகிறாராம்? யாரோ ஒருத்தர் சொல்லுங்களேன். ப்ராஃபட்டிக் ஸ்கூல் நடத்துகிறாராம். அவர் என்ன பண்ணியிருக்கிறாராம்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குறேன். சொல்லம்மா, அம்பாசடர் பண்ற வேலையை பாருங்க, ஸ்தானாதிபதி பண்ற வேலையை பாருங்க. என்னவா வீடியோ போடுறாங்க, யூடியூப்லயோ மீடியாக்குள்ள வீடியோ போட்டு என்ன பண்றாங்க? ஃப்ரீயா கத்துக்குங்க, இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, நீங்க வாங்க, நீங்க ஃப்ரீயா கத்துக்குவீங்க. சொல்லுங்களேன், அம்பாசடர் பண்ற வேலை பாருங்க. ஃப்ரீயா கத்துக்குங்க. ஒருத்தர் போய் கத்துக்கிறதுக்கு இல்ல, கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போய் இருக்கிறார். ஃப்ரீ தானா? முதல்ல ப்ராஃபஸிக்கு ஸ்கூல் வேணுமா? முதல்ல ப்ராஃபட்டிக் பண்றதுக்கு காலேஜ் வேணுமா எனக்கு? ஐயா, அது கர்த்தர் கொடுக்கிறதுங்க ஐயா. அந்த வரத்தை கர்த்தர்கிட்ட வாங்கணுங்க ஐயா. அந்த வரத்தை கர்த்தர் ஆவியானவர் கொடுக்கிறதுங்க ஐயா. ஸ்கூல் வத்தி நடத்தி நீ நாளைக்கு நீ நல்லா இருந்தனா அது எனக்கு சந்தோஷம். ஓ, தீர்க்கதரிசி நல்லா இருக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. எச்சரிக்கை, மக்களுக்கு எச்சரிக்கை பண்றது கொடுக்குறாங்கய்யா. அப்ப என்ன அர்த்தம்? அது வியாபாரம் ஆயிடுச்சா உங்களுக்கு? கிறிஸ்துவின் அம்பாசடர் இதுதான் பண்ணுவாரா? கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதியாக வாழ்றவங்க இதுதான் பண்ணுவாங்களா? உள்ள போனா அவர் சொல்றாரு, அங்க ஒரு வீடியோ வருதான், அந்த வாட்ஸ்அப் அவர் லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போனால் ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கு போதான், அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு உள்ளே போனால் அங்கே ஒரு வீடியோ வருதான், நீங்கள் வாங்க, நீங்கள் கற்றுக்கோங்க, கொஞ்ச நாளைக்கு தான் ஃப்ரீ, அதுக்கப்புறமா நான் கிளாஸ் எடுப்பேனா, அந்த கிளாஸுக்கு நீங்கள் பணம் கட்டணுமா, முதல்ல பணம் கட்டுங்க, யூபிஐ நம்பர் அனுப்புகிறேன்.
யாரங்க பிரதிநிதித்துவப்படுத்துறோம்? யாரை ரெப்ரசன்டேஷன் பண்றோம்? யாரை ரெப்ரசன்ட் பண்றோம்? யாருக்கு அம்பாசடரா இருக்கிறோம்? என்ன ஆண்டவர் என்னென்ன அழைக்கிறாருங்க? என்ன என்னென்ன அழைக்கிறாரு கடவுள்? அம்பாசடர். பவுல் அழகா சொல்றாரு, அம்பாசடர் ஃபார் கிரைஸ்ட். we are ambassadors for Christ. கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு இந்த மாதிரி அம்பாசடருங்க தான் நிறைய எழுப்பிட்டு இருக்கிறாங்க. வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு இவங்க அம்பாசடராக தான் தெரிவாங்க. ஆனால் உண்மையால இவங்க அம்பாசடர் கிடையாது. இவங்கெல்லாம் ஸ்தானாதிபதிகள் கிடையாது. நம்மளை யோசிச்சுக்கலாம். எதுக்குங்க பிறந்தோம்? பாருங்க, என்ன எதுக்குங்க பிறந்தோம்? எதுக்கு கடவுள் இந்த உலகத்தில் என்னை கொண்டு வந்தாரு? தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. பாடுறோம்ல? எதுக்கு பாடுறோம்? வெறும் சண்டை மாத்திரம் வந்து ஆராதனை பண்ணிட்டு போறதுக்கா? என் சமுதாயத்தில் நான் அம்பாசடரா வாழ்றதுக்குங்க. என் குடும்பத்துல நான் அம்பாசடரா வாழ்றதுக்கு, கிறிஸ்துவுக்காக அம்பாசடரா வாழ்றதுக்கு. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த உலக போராட்டமே எனக்கு பெருசாயிடுச்சு. சமநிலை வகிக்க மாட்டேங்கிறோம் பாருங்க. ஒரு பக்கம் சாஞ்சிடுறோம் பாருங்க. போன வாரம் சொன்ன, கடன் வாங்கும் போதும் பேலன்ஸா இருக்கணும், கடன் கொடுக்கும் போதும் பேலன்ஸா இருக்கணும். புரியுதுங்களா? இந்த ஏரியாவில் நான் வந்து ஊழியம் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. திடீர்னு இப்போ தோணுது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு தெரியல. நான் செஞ்சேன்றதுனால சொல்ல, ஆனால் நடத்துகிறாரு பாருங்க. ஆனால் நிறைய விஷயத்து நான் ஃபெயில் ஆகிறேன். ஆனால் கவனிங்க, இங்கே வந்து நான் ஊழியம் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. எல்லா பக்கமும் ப்ரேயரு அது இதுன்னு பார்த்துட்டு, பட் ஒரு குறிப்பிட்ட நாளில் இந்த பகுதியில் ஒரு அப்போ கொஞ்சம் நமக்கு சம்பளம்லாம் நல்லா இருந்தது. சரி, ஒரு லேண்ட் ஏதோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தேடும் போது அதை அப்படியா அழைச்சிக்கிட்டு வந்து இங்கே ஒரு இந்த பகுதியிலே ஒரு லேண்டை காமிச்சாங்க. அதன் பிறகு அந்த ரோடு தாண்டி அந்த பக்கம் ஒரு லேண்டை காமிச்சாங்க. அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் லாயர்கிட்டலாம் கொடுத்து, எங்களுடைய செக்கை கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட பேங்க்கில் கொடுத்து அப்ளை எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம். அதாவது அது லாஸ்ட்டில் மூவ் ஆகணும். திடீர்னு என்னுடைய மகன் உருவாயிட்டான். அப்புறம் என் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் போய்கிட்டே இருந்துச்சு. மனசுக்குள்ள இந்த விஷயம் சமாதானம் இல்லை. கிட்டத்தட்ட 38 லட்சத்துக்கு மேல. ஆனா ஊழிய கான்சியஸ் ரொம்ப அதிகமா மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. நான் ஒரு பெரிய அமௌண்ட்டை நான் கணக்கு பண்ணி ஒரு கடனை நான் வாங்கிட்டேன்னு சொன்னா, நாளைக்கு கடவுள் ஏதாவது செய்வார். அப்போவே இருந்திருக்கு எனக்கு அந்த அறிவே இல்லை. தனியா வரணுன்ற அந்த அறிவே இல்லை. ஆனா ஏதோ ஒரு மைண்டுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் மனசுக்குள்ள ஓடி நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு மாசத்துக்கு பிறகு அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். வானா அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டேன். 6 மாசத்துல கோவிட் வந்துடுச்சு. 2 வருஷம். உங்களுக்கு தெரியும் கோவிட் என்ன ஆட்டம் ஆட்டிச்சு நம்மள அப்படின்னு சொல்லி. கொஞ்ச நாள் கழிச்சு என் மனைவிக்கு வேலை போயிடுச்சு. என் ஒரு சம்பளத்துல நடக்கணும். ஒரு வேலை நான் அதை வாங்கியிருந்தேன்னு சொன்னா ஒண்ணு. அதன் பிறகு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷம் கழிச்சு, தெரியல எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, 5 வருஷமா 3 வருஷமா கழிச்சு கர்த்தர் தனியா ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லி பேசினாரு. அப்ப கவனிங்க, வெளியே வந்தோம். இன்னைக்கு நான் அந்த கடனை அங்க இருந்தது நான் வாங்கி இருந்தேன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சொல்லி நான் வெளியே வந்திருப்பேனா?
மாதத்துக்கு எவ்வளோ 1000 நான் கட்ட வேண்டியது இருக்குது. நான் வந்திருப்பேன்னா, பெரிய கமிட்மெண்ட்ஸை நான் கையில் போட்டுக்கிட்டு இருந்தேன்னா நான் வந்திருப்பேன்னா? கர்த்தர் சொல்லியிருந்தோம், நான் வந்திருக்க மாட்டேன். ஏன்னா நான் ஒரு பக்கமாக இருந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நான் கடனை அடைக்கணும். ஏதோ ஒரு ஞானத்தை கடவுள் அன்னைக்கு கொடுத்தார். வெளியில் வந்த பிறகு இன்னைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். சர்ச் வாடகை கட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். உங்களில் பலருக்கு தெரியும். ஒரு சில வேலைகள் நான் போய் செஞ்சு வாடகை கட்ட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. வேலை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அப்படி செஞ்சு அந்த வேலை என்னன்னு கேட்காதீங்க. அந்த வேலை என்னன்னு சொன்ன உடனே எங்கள் அம்மா வீட்டில் ஒரே அழுது, ஃபோனை வச்சு கட் பண்ணி அழுதுன்னு இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமா தெரியாது. ஏன்னா நம்ம எல்லா வேலையும் ஸ்க்ராட்ச்லேருந்து வந்தோம் இல்லைங்களா? எல்லா வேலையும் செஞ்சு தானே வந்தோம். என்ன சொல்ல வரேன், கர்த்தர் ஒரு வேளை அந்த ஞானத்தை கொடுக்காம அதை வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு அதை விட பயங்கரமாக சஃபர் பண்ணியிருப்போம். கடங்காரங்க வந்து வீட்டில் நின்று இருப்பாங்க, லேண்டை பிடிங்கின்னு போயிருப்பாங்க. கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஏன்னா சப்கான்ஷியஸில் என்னையே அறியாமல ஊழியம் முக்கியம். எந்த விஷயத்துக்கும் எதுக்கும் ஊழியம் பாதிக்கப்படக்கூடாது. ஒன்று அறிஞ்சிருந்தோம். ஏன்னா நான் இந்த உலகத்தில் வந்து வாழும்போது நான் ஆண்டவருக்குள்ள வேரூன்றி வளருவதற்கு முன்பாக ஒரு வீட்டை கட்டிடணும், எங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும்னு யோசித்தேன். ஆனால் இப்போ அது 2வது தான். இப்போ யோசிக்கிறது சர்ச்சை கட்டணும். ஏன்னா நான் என் குடும்பத்துக்கு அம்பாசடராக இருக்கிறேன், ஓகே. ஆனால் முதல்ல என் கர்த்தருக்கு அம்பாசடராக இருக்கணும். இப்போ நான் இதை பேலன்ஸ் பண்ணிட்டு தான் வாழணும். இதை நான் பேலன்ஸ் பண்ணாமல் நான் அன்னைக்கு பெரிய கடனில் மாட்டியிருந்தேன்னு சொன்னால், கர்த்தர் அழைச்சிருந்தா நான் வெளியில் வந்திருக்கிறது சந்தேகம். அழைத்த பிறகு வெளியில் வந்திருக்கிறது சந்தேகம். ஆனால் ஒரு துளி கூட எனக்கு வந்து இந்த மாதிரி வெளியே வருவோம், அதுவும் இங்கே வருவோம் நமக்கு தெரியாது. அம்பாசடர் ஃபார் கிரைஸ்ட். எப்பவும் என்னைக்கும் கர்த்தர் எதையும் செய்யறதுக்கு உங்களுக்கு சொல்லுவார். முன்கூட்டியே நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரிகாஷனாக நானும் நீங்களும் ப்ரிகாஷனாகவே இருக்கணும். எப்போ எந்த இடத்துல தண்ணி இல்லாத காட்டில் என்னை உங்களையும் அனுப்புவாருன்னு தெரியாது. ஊழியத்துக்காக சொல்கிறேன். அப்போ பேலன்ஸாக இருக்கணும் நம்ம. ஏன்னா நம்ம இந்த உலகத்துக்கல்ல, அவருக்கு ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம். எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் அனுப்புங்க ஆண்டவரே, எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் அனுப்புங்க ஆண்டவர், நாங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அந்த ஒரு உள்ளம் எனக்கு உங்களுக்கு இருக்கணும். இன்னைக்கு அப்படி இருக்கிறோமா நம்ம? நான் என்ன குறித்து சொல்ல, அப்படி இருக்கிறோமா நம்ம? கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதியாக வாழ்கிறோமா? ஒரு பாஸ்டர் பிரசங்கத்தில் சொல்கிறாரு, அவர் கூட ஊழியம் செய்கிறவரை குறித்து சொல்கிறாரு. ட்ராக்ஸ் ஊழியம் பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் பல வருஷத்துக்கு முன்னாடி ட்ராக்ஸ் ஊழியம் பண்ணுறதுக்கு அந்த வாங்கிறதுக்கு பணம் இல்லையா. அவர் கூட இருந்த ஊழியக்கார் பண்ண விஷயத்த அவர் அவ்வளோ சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த டைமில் நினைக்கிறேன், அந்த டைமில் பிளட்டு கொடுத்தா பணம் கொடுப்பாங்களாம். எனக்கு அது அவ்வளோ ஞாபகம் இல்லை. பிளட்டு கொடுத்தா ஏதோ கவர்மெண்ட் வந்து ஒரு சன்மானமாக ஏதோ கொடுப்பாங்க போல். போய் பிளட்டை கொடுத்து அந்த பணத்தை வாங்கி, அந்த பணத்தில் ட்ராக்ஸை வாங்கி அநேகருக்கு போய் அந்த ட்ராக்ஸை தெருவாக கொடுத்துருக்குறாங்க. இவங்க தான் அம்பாசடர். இன்னைக்கு நமக்கு என்ன ஆயிடுச்சு, என் கடனை அடைக்கணும், என் வீட்டை கட்டணும், என் அதை கட்டணும், நான் இதை கட்டணும். என் பெரிய பிரச்சனை ஏன் வாங்கணும் சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் கடனே வாங்காம வாழ முடியாது, அதை நான் ஒத்துக்கிறேன். பைபிளில் கடன் வாங்காதது இருப்பாயாகன்னு சொல்லுது, உண்மைதான். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு செகண்டில் கை மாத்தான் வாங்குறோம் தானே. அப்போ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போகிறோமா? பணத்தை வாங்கலை, வேற எதையோ செய்கிறோம்ல.
அப்ப எனக்கு சமநிலை வேண்டும் இல்ல? முடியுமா? முடியாதா? ஒன்னு முடிச்சு இன்னொன்னு முடிக்கலாமா? இல்ல இதுக்கு 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 வட்டி வட்டி வட்டி, மீட்டர் வட்டி, குட்டி வட்டி, அந்த வட்டி இந்த வட்டி, அப்புறம் கடுகு வட்டி வரைக்கும் ஏத்தி, கடுகு விட இன்னும் சின்னதா எதனா வட்டி இருந்துச்சா அதுக்கும் ஏத்தி, அப்புறம் சர்ச்சுக்கு வர்றதில்ல, அப்புறம் ஜெபத்துக்கு வர்றதில்ல, அப்புறம் எங்க நான் அம்பாசடரா வாழ்றது? அம்பாசடர் கார் கூட வாங்க முடியாதுங்க. கவனிக்கிறீங்களா? ரெப்ரசன்டேஷன் மேட்டர்ஸ். நான் சமநிலையாய் வாழ்கிறேன். என் கர்த்தருக்காக, தேவ ஊழியத்திற்காக நான் வாழும் பொழுது, ஊழியத்திற்காக நான் ஒப்பு கொடுத்துட்ட பிறகு சொல்லாமா, சமநிலையா வாழணும். குடும்ப பிரச்சனை வருது, குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வருது, அப்ப சமநிலை வகிக்கிறோமா? கிறிஸ்துவுக்காக அம்பாசடரா வாழ்றோமா? அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. யாருக்கோ எதனா பிரச்சனை, ஏதோ குடும்பத்தில் ஏதோ ஆயிடுச்சு, அம்பாசடர் அந்த கதை இந்த கதைலாம் இல்லை. ஊழியம் அதெல்லாம் ரெண்டாவது தான். இங்கதான் இருக்கிறீங்களா? சரிங்க, கொஞ்சம் பார்த்து முறைக்காதீங்க. ஊழியெல்லாம் அங்க ரெண்டாவது தாங்க. பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை, யாருக்கோ ஒரு பிரச்சனை, உடனே இந்த அம்பாசடரே கிடையாது, நான் ஸ்தானாதிபதி என்ற எண்ணமே இல்லை, நான் கடவுள் பிள்ளையாச்சு, நான் ஊழியக்காரனாச்சு, என்னை நம்பி ஒரு ஊழியம் இருக்கு, என்னை நம்பி ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்காரு, என்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, என்னை நம்பி ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்காரு, இதெல்லாம் கிடையாது. உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடு, எல்லாத்தையும் அது அப்படியே விழுந்து அப்படியே கிடக்குறது. வேலைக்கும் ஊழியத்துக்கும் வரும்பொழுது அங்க சமநிலை வகிக்கிறோமா? போன வாரமே நீங்க சொன்னீங்க, உஷாரா நான் வராம இருந்திருக்கணும். சமநிலை வகிக்கிறோமாங்க? குடும்பத்தில் பிரச்சனை வரும்பொழுது, குடும்பமா ஊழியமானு வரும்பொழுது சமநிலை வகிக்கிறோமா? வேலையில பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனைன்னு வரும்பொழுது, வேலையா ஊழியமா அப்படின்னு சொல்லி வரும்பொழுது சமநிலை வகிக்கிறோமா? ஆண்டவர் ரெப்ரசன்ட் பண்றோமா? நம்ம ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாக நம்ம நிற்கிறோமா? முதல்ல கடவுளை ரெப்ரசன்டேஷன் பண்றோம் நம்ம. முதல்ல கடவுளை ரெப்ரசன்ட் பண்றோம் நம்ம. இங்கதான் இருக்கிறீங்களா? எதனா கத்துக்கிறோமா? இல்ல வெளியில வந்தா கல் அடிப்பீங்களா? கல்லெல்லாம் அடிக்க மாட்டோம், ஆனா வேற மாதிரி டேக்கிள் பண்ணுவோம் பாஸ்டர் உங்களை. கவனிங்க, சொல்லுங்களா, பி பேலன்ஸ். ஏதோ ஒண்ணு வருது, நீங்க ஸ்தானாதிபதின்றதை மறந்துடாதீங்க. கிறிஸ்துவ ரெப்ரசன்டேஷன் பண்றீங்க அப்படின்றத மறந்துடாதீங்க. கிறிஸ்துவுக்காக, கர்த்தருக்காக, ஊழியத்தை ரெப்ரசன்ட் பண்றேன்னு சொல்லி அப்படின்ற அந்த விஷயத்தை மறந்துடாதீங்க. கவனிக்கிறீங்களா? சொல்லமா, பக்கத்துல பார்த்து, நீ அம்பாசடர்ப்பா, அம்பாசடரா இரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க அம்பாசடருங்கம்மா, ஒரு ஸ்தானாதிபதிங்களா இருங்க. கர்த்தரை ரெப்ரசன்ட் பண்றீங்க நீங்க, கர்த்தரை பிரதிநிதித்துவப்படுத்துறீங்க நீங்க.